முண்டாசு கவிஞன், ஞானச்செருக்கன், பாரதியின் ஜீவனாக உங்களை பார்க்க ஜீவபாரதி அவர்களே, அருமையான சிறப்புரைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து முனைவர் ரா உமாபாரதி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஒரு வெள்ளம், பொறிகளின் மீது தனியரசானை பொழுதலாம் எனது பேரொருளின் நெறியிலே நாட்டம், கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருளாய், குறிகுணமேதும் இல்லாதாய் அனைத்தாய் புலவிட்டன் பரம்பொருள். இந்த அருமையான மகாகவியோட வயவர்களைத்தான் இன்றைய நமது தென்சென்னை தமிழ்ச்சங்கம் மற்றும் தென்சென்னை மக்கள் நல அறக்கட்டளை சிறப்பாக கொண்டாடும் பாரதி விழா மற்றும் பாரதி ஒரு மகாசக்தி என்ற நூல் அறிமுக விழாவிற்கான வரிகளாய் சமர்ப்பித்துவிட்டு மேலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும், என் எதிரே வீற்றிருக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும், இந்த விழாவின் நாயகியாய் விளங்கிக் கொண்டு இந்த நிகழ்விற்காக எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கும் மருத்துவர் ஜீவரேகா எல்லோருக்குமான வரிகளாய் சமர்ப்பித்து விட்டு அனைவருக்கு இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்வுக்கு இந்த பாடலை நான் சமர்ப்பணம் செய்ததுக்கு ஒரு சிறப்பான காரணம் இருக்கு. எத்தனையோ மகாகவியோட கவிதைகள் உங்களுக்கு எல்லாம் நல்ல தெரியும், நிறைய தெரியும். ஐயா பேசும்போது, ஜீவபாரதி ஐயா பேசும்போது நிறைய குறிப்பிட்டாங்க. நம்ம தேவேந்திர பூபதி ஐயா பேசும்போதும் நிறைய பாடல்கள் குறிப்பிட்டாங்க. அதிகமான பாடல்கள் நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா குறிப்பா இந்த நிகழ்வுக்கு இந்த பாடல், அறிவிலே தெளிவு பாடலை நான் ஏன் சமர்ப்பணம் செய்தேன்னா, மருத்துவர் ஜீவரேகா அவர்களை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2.5 ஆண்டு காலமாக தெரியும். அதிகமாக பழக்கம் இல்லைன்னாலும் அவர்களது அணுகுமுறை, அவர்களுடைய அந்த தென்சென்னை தமிழ் சங்கத்தோட அந்த வழக்கு முறை, இது எல்லாமே நான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு 2-3 தடவை கிடைச்சது. அவங்க ரொம்ப சிறப்பா அத்தனை பேரையும் ஒரு அன்போட ஒரு அரவணைத்து, தனது சங்கத்தில் உள்ளவர்களாகட்டும் இல்ல வந்திருக்கிறவர்களாகட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு சமமான ஒரு அந்தஸ்து கொடுத்து அத்தனை பேரையும் அரவணைக்கும் ஒரு அன்பு நிறைந்தவர்கள். அதனால்தான் அகத்திலே அன்பினோர் வெள்ளம் அப்படின்ற இந்த வரிகளை, பாரதி வரிகளை அவர்களுக்காக நான் எடுத்து வச்சேன். இந்த புஸ்தகத்தை எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பான காரணம் இருக்கான்னு நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஏன்னா திடீர்னு மருத்துவர் ஜீவரேகா பாரதி ஒரு மகாசக்தி ஒரு புத்தகம் எழுதுறாங்களே அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. அவங்க கிட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில ஒரு 1.5 மாசம் நான் இருக்க வேண்டியதா இருக்கு. அந்த படுத்துட்டு இருந்த சமயத்துல ஆஸ்பத்திரிக்கு நான் பாரதியார் கவிதைகளை நான் எடுத்துன்னு போனேன். அங்க போய் உட்கார்ந்து பாரதியார் கவிதைகளை நான் படிக்க ஆரம்பிக்க பாரதியை எனக்கு முழுமையா எழுதணும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள வந்தது. அதை விதைத்தது பாரதி அப்படின்னாங்க. சரி, எப்படி இதை அவ்வளோத்தையும் எழுதி முடிச்சீங்க இந்த 34 அத்தியாயங்களையும்னா, நான் எழுதவே இல்லைங்க, பாரதி எழுதினாருங்க எனக்குள்ள புகுந்து அப்படின்னு அவங்க சொன்ன உடனே எனக்கு அளவிலாத ஒரு மகிழ்ச்சி இருந்தது. கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு நான் என்னுடைய வாழ்த்தை உங்களுக்கு வழங்குவதற்காக வர்றேன்னு அவங்க முதல்ல கேட்ட உடனேவே நான் ஒத்துட்டேன். ஏன்னா இப்ப ஜீவபாரதி ஐயா பேசும்போது சொன்னாங்க, பாரதி ஒத்தொத்தருக்குள்ளேயும் இறங்கிடுவார், அவர் ஆளுமை செய்வார்னு அழகா சொன்னாங்க இல்லையா. அப்போ இந்த மாதிரியாக ஒரு புத்தகத்தை
எழுதணுமானால் அவர்கள் எவ்வளவு தூரம் பாரதியை நேசித்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப அவர்கள் மேல ஒரு பற்று அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோழமை ஏற்பட்டிருக்கு, சிறப்பான ஒரு தோழமை. சாதாரணமா எல்லாரும் வந்து பார்த்தோம்னா ஒரு நான் தமிழ் சங்கம் வச்சிருக்கேன், தமிழ் சங்கத்தின் மூலமா ஒரு கவியரங்கம் நடத்துறேன், கருத்தரங்கம் நடத்துறேன், நீங்க எல்லாரும் வாங்க வந்து இலக்கிய இதெல்லாம் பண்ணுங்க, இத்தனை கவியரங்கம் ரொம்ப சிறப்பா நடந்தது, அந்த மாதிரி நடத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னன்னு நான் திருப்பி பார்த்த பொழுதுதான் தெரிஞ்சது, அடுத்த தலைமுறையினருக்கு தமிழை கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு பல பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று அந்த குழந்தைகளுக்கு போட்டிகள் நடத்தினதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு சிறப்பான பரிசுகளும் சான்றிதழ்களும் கொடுத்து அதோட சிற்றுண்டியும் சேர்த்து கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க போற இடமெல்லாம் பார்க்கிறேன் நான், ஒரு குறைந்தது ஒரு 500-600 மாணவர்களாவது அன்றைக்கு சிற்றுண்டி அவர்கள் மூலமாக, இந்த அறக்கட்டளை மூலமாக அவர்கள் வந்து சொன்னார். பாரதி சொல்றார், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். அந்த மாதிரி அவர் ரொம்ப சிறப்பா அவர் சொன்னதை எல்லாம் வந்து தான் அதை வழி நடத்தி கொண்டு வந்ததுனால்தான் அவர்களால் இந்த புத்தகம் எழுத முடிஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அன்ன சத்திரம் 1000 கட்டல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆம்போர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். நாம் இவர்கள் மூலமாக பலர் இந்த கல்வி கற்கிற ஒரு பங்கு, அவங்களுக்கு கல்வி கற்கிறதுக்கு இவங்களோட பங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு அவங்க மூலமா எனக்கு தெரிய வந்தது. அவர்களுடைய அந்த இலக்கிய பணிகள், அது கூட சமூக பணிகள் அதிகமாக, நிறைய நலத்திட்ட பணிகள் மக்களுக்காக நிறைய பண்ணிட்டு வராங்க. குழந்தைகளுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் முதியவர்களுக்காகவும் ஆதரவற்றவர்களுக்காகவும் சிறப்பான பணிகள் பண்ணிட்டு வராங்க. பாரதியோட எண்ணமே என்னன்னு கேட்டா, நம்ம தாய்மானவரோட சொல்லுவோம் இல்லையா, எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு, அது பாரதியோட கொள்கை. ஏன்னா அன்பு 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 தான். பாரதி விதைத்தது அன்பு. எங்க பார்த்தாலும் பாரதி சொன்னது எல்லா இடத்திலும் அன்பு, அன்பில் சிறந்த தவமில்லை அப்படின்னார். உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர்னர். தொழில் மானுடர் உழாவிடினும் வித்து நடாவிடினும் நீர் பாய்ச்சாவிடினும், இப்படி இது எல்லாம் தொழில். ஆனா அன்பு செய்தல் தான் உங்களுக்கு முக்கியமான தொழில் அப்படின்னர். அந்த மாதிரி அவர்கள் அனைவரிடத்திலும் ஒன்று போல அன்பு செலுத்தும் மருத்துவர் ஜீவரேகாவின் இந்த குணத்திற்காக அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த புத்தகம் மட்டுமல்ல, அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 7 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, கவிதை நூல்கள். காற்றுக்கென்ன வேலி, சிறகடிக்க ஆசை, காத்திருக்கிறேன் கவிதையாய், மனதோடு பேசவா, இப்படின்னு ஒரு 6 கவிதை, அப்புறம் ஒரு 5 தொகுப்பு நூல்கள். ஏன்னா அத்துணை பேருக்கும் ஒரு இலவசமாக, அதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த இடத்துல. எல்லாரும் காசு வாங்கிட்டு கட்டுரை எழுத வச்சுட்டு புஸ்தகம் போடுற காலம் தான் இன்றைக்கு. எல்லோரும் அந்த தொகுப்பு நூல்ல நிறைய பேர், நானும் கூட நிறைய தொகுப்பு நூல்களுக்கு பணம் கட்டியே எழுதியிருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் இவர்கள் அத்துணை பேருக்கும் தொகுப்பு நூல்களை இலவசமாக அவர்கள் கட்டுரைகளை வாங்கி செய்து நூல் வழங்கி இருக்கிறார்கள்னா, தமிழை கடத்த வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அதே மாதிரி பள்ளிக்கூட நூலகங்களுக்கு எல்லாம் அவர்கள் நிறைய புத்தகங்கள் வாங்கி பரிசளித்திருக்கிறார்கள். அது அவர்களுடைய சிறந்த ஒரு குணமாக நான் பார்க்கிறேன். அது போக எனக்குள் அம்மான்னு ஒரு சுயசரிதை இப்ப எழுதிக்கிட்டு இருக்காங்க. நானே அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அவர்களே எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி பேரன்புன்னு ஒரு கட்டுரை நூல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. தொடரும் காதல் திக் 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 இப்படின்னு நாவல். சரி, இவங்க கட்டுரை தான் எழுதுவாங்க, கவிதை தான் எழுதுவாங்கன்னா, இல்லை இல்லை எனக்கு நாவலும் நல்ல வரும் அப்படின்னு ஒரு சிறந்த நாவலையும் இப்பொழுது
எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஆனா இவங்க வாங்கின விருதையெல்லாம் நான் பார்த்தேன்னா அப்படியே மலைச்சு போய் நிக்கிறேன். ஒரே அமைப்பு 3 தடவை ஒருத்தருக்கு விருது கொடுக்கணுமா இருந்தால் அவர் எப்படிப்பட்ட ஒரு அறிஞராக இருக்கணும். அதனால இப்படி ஒரு சிறந்த ஒரு ஆளுமையின் புத்தகம், மிக அருமையான மகாகவியை மனதிற்குள் வாங்கி அவர்கள் பாரதி ஒரு மகா சக்தி என்று, அதாவது இதை பாரதியோட வரலாறு வேற எழுதியிருக்காங்க, ரா பத்மநாபன் எழுதியிருக்காங்க, எத்தனையோ பேர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காங்க. தோமுசி ரகுநாதன் மிகச்சிறப்பா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். ஆனா ஒரு சின்ன குழந்தைகள் படிக்கிற அளவுக்கு எளிமையா ஒரு 34 அத்தியாயத்துல ஒரு பாரதி வரலாறை, பாரதி ஒரு மகா சக்தி அப்படின்னு இந்த புத்தகத்தை யாருக்கெல்லாம் கொடுக்க போறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது, இது எல்லா பள்ளியோட நூலகங்களுக்கும் நான் இலவசமாக கொடுக்க போறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா பள்ளி குழந்தைகளுக்கு இன்றைக்கு பாரதியை அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு கட்டாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோட அவரது புதிய ஆத்திசூடியை பத்தியும் ஒரு அத்தியாயம் மிக சிறப்பாக எழுதியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்குள்ள இளைய சமுதாயத்திற்கு பாரதியாரோட புதிய ஆத்திசூடி மிகவும் அவசியம். அச்சம் தவிர ஆண்மை தவிர இழைத்தல் நிகழ்ச்சி ஈகை திறன் அப்படின்னு வரிசையா 110 ஆத்திச்சூடி வகுதல் நீக்கு வரைக்கும் எழுதுறாரு. இதை எல்லாத்துக்கும் 109வது ஆத்திச்சூடியான வைய தலைமைகள் அப்படின்ற அந்த 109வது ஆத்திச்சூடியை மனசுல நினைச்சிட்டு அவங்க இதெல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்ட அருமையான இந்த புத்தக அறிமுக விழாவில் அவர்கள் இந்த புத்தகம் மட்டுமல்ல, இன்னும் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் புத்தகங்கள் தொடங்கி அத்துணையும் ஒரு வெற்றி புத்தகமாக வெளிவர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் எம் பாரதியையும் நினைத்து அவர்களை வேண்டி இவர்களை ஜீவரேகா மருத்துவர் ஜீவரேகா அவர்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வாழ்க தமிழர், வாழ்க தமிழர், வாழ்க பாரத மாதா.